இன்னொரு பக்கம் எல்லா டைரக்டர் பேரும் அடிபடுது, இன்னொரு பக்கம் பார்க்கிங் படத்தை எடுத்த டைரக்டர் அவர் பேரும் அடிபடுது சார். அவரும் இந்த மாதிரி ரஜினிக்கு கதை சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்களே. பார்க்கிங் டைரக்டர் வந்து இப்போ வேற ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு அவருக்கு. ஒருவேளை ரஜினி படம் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கூட பண்ணலாம். என்னப்பா ரஜினி படம் பண்ணுறது தானே பல இயக்குனருடைய கனவாக இருக்கும். ஆமாம் சார் அப்படி இருக்கும்பொழுது சார் அந்த படத்தை பண்ணிட்டு விடேந்துடுறேனே அப்படின்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியல அவர் மனசில் யார் இருக்காங்கங்கிறது யாருக்கு தெரியாது. ஓகே. ஆனால் ஓரளவுக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சொல்லலாம். அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்னார் தான் இதில் கமிட் ஆகிருக்கிறாருங்கிற தகவலை நம்ம சொல்லலாம். பார்ப்போம், முடிந்த அளவுக்கு நம்மளும் விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த படம் என்ன சார், அந்த டேரக்டர் கூட எஸ்டிஆர் கைகோர்த்து ஒரு படம் பண்ண போகிறதா இருந்துச்சு, அது என்னாச்சு? ட்ராப்? பார்க்கிங் டைரக்டர் எதுவுமே ட்ராப் கிடையாது, எல்லாமே ஒர்க்கு போயிட்டு. அரசன் படத்துக்காக அந்த படத்தை தள்ளி வச்சுட்டாங்களா? இல்லைங்க, அதாவது இப்போ யார் டேட் அவைலபிள் இருக்கோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதற்கப்புறம் அவர் டேட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுவாங்க. ஸோ இது அடுத்தடுத்து கமிட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம்.